ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா நெய்ச்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்லுப்பு, நெய், எண்ணெய். சீரக சம்பா அரிசி நான் 3/4 கிலோ கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு காய விட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ போட்டு பொரிய விட்டுட்டு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கல்லுப்பு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த நெய்ச்சோறு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் 2 உலக்கு அரிசி போட்டதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னும் அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு சோறும் தண்ணியும் ஒன்றா வந்தோன்னே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாக்கா தம் ஆகிடும். நீங்கள் கேட்ட சீரக சம்பா நெய்ச்சோறு ரெடி.